யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நல்ல ஒரு அருமையான வார்த்தையை யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய பொதுவான நிருபத்தில் அவன் எழுதுகிறான். ஸ்தோத்திரம். பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் ஒவ்வொரு திருச்சபைக்காக எழுதப்பட்ட நிருபங்கள். யாக்கோபும் பேதுருவும் பொதுவான நிருபத்தை எழுதுகிறான். எல்லாருக்கும் சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த நிருபம். 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தினுடைய ஆரம்ப வாக்கியத்தை கவனியுங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆண்டவரிடத்தில் சேரும்படியாக இங்கே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வேதத்தில் ஏராளமான அழைப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் ஜெபத்தை நடத்தின ஊழியர்களை நான் நினைத்து நன்றி சொல்லுங்க. ஊழியர்களில் பலவிதமான அழைப்புகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு இன்னைக்கு ஒரு அழைப்பை வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் சேருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் வித்தியாசமா சொன்னார். மத்தேயு 11:28 அவன் வார்த்தை அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறார் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். இங்க யாக்கோபு சேருங்கள் சொன்னாரு, ஆண்டவர் மாறுங்கள் கூப்பிட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு பேருமே என்ன நோக்கத்தில் சொல்றாங்கன்னா, தேவனிடத்திற்கு சேரும்படியான ஒரு அழைப்பை தான் கொடுக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். நாமும் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவித்தா எப்படி அறிவிக்கிறோம்? இயேசுவினிடத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வித்தியாசமா அழைப்பு கொடுத்தா என்ன சொல்லுவோம்? ஏன் சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க பார்ப்போம். இப்போ உலகத்துல பிரச்சனை என்னன்னா, எந்த சபைக்கு போறதுன்னு தெரியாம ஜனம் என்ன செய்யுது? ரொம்ப திண்டாடுதாங்க. பார்த்துரும். ஸ்தோத்திரம். ஏன்னா சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர் போனார்னா ஏன் எங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுதாரு. அதுக்கு பக்கத்துல ஏஜி பாஸ்டர் இருந்தாருன்னா அவர் எங்க சபைக்கு வாங்க கூப்பிடுதாரு. இது போக ஐபிசி பாஸ்டர் அவர் ஏன் சபைக்கு வாங்க. இப்ப இந்த ஜனத்துக்குள்ள பிரச்சனை என்ன? என்ன சபைக்கு போறது? ஸ்தோத்திரம். இது பெரிய குழப்பத்துல இன்னைக்கு ஜனம் மாட்டிக்கிட்டு. ஆனா பைபிள் சொல்லுது, நம்ம எந்த சபைக்கும் ஆண்டவர் அழைக்க சொல்லல, தேவனிடத்திற்கு அழைக்க சொல்லுங்க. சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எல்லாருமே ஆத்மாக்களை எங்க நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம்? தேவனிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். அந்த சேர்க்கிற வேலையில ஒவ்வொரு ஆலயத்தை கைத்தார் நம்ம கையில கொடுத்துருக்கிறார். அவ்வளவுதான் விஷயமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. கையில சொல்லுங்க பார்ப்போம். எனக்குள்ள ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். தோத்துறோம். நம்ம எல்லாம் எங்களுடைய ஸ்தாபனத்திலையும் இந்த தீமை வச்சிருக்கிறாங்க. 1000 விசுவாசிகள் கொண்ட சபை உருவாகணும்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன சபையாக எத்தனை விசுவாசிக்கணும்? 1000 விசுவாசிகள். எனக்குள்ள ஒரு கேள்வி, எதற்கு 1000 ஆத்மாக்கள்? 1000 ஆத்மா எனக்கு எதுக்கு? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா பிரசனம் முடித்தவங்க சொல்லுங்க. 1000 ஆத்மாக்களை தாரும். நன்றி. எதற்கு என்ற ஒரு கேள்விக்கு பதில் நமக்கு தெரியும். நான் இன்றைக்கு கூட அதை சார்ந்துதான் பேச விரும்புகிறேன். ஆண்டவரிடத்திலே ஜனங்கள் சேர்ந்தார்கள். நீங்கள் சுவிசேஷத்தில் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சேருகிற கூட்டம் பல விதங்களிலே ஆண்டவரிடத்தில் சேர்ந்தார்கள். எதற்காக ஆண்டவரிடத்தில் சேர்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு அதுக்கு வேதத்தில் சார்ந்து இருக்கிறதை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு பெரும்பாலானோர் ஆண்டவரிடத்தில் சேர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தேவை பூர்த்தி செய்யணும். என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தான் நான் யாரிடத்துக்கு வருகிறேன்? ஆண்டவரிடத்துக்கு வருகிறேன். இதை ஆமோதிக்கிறவங்க சொல்லலாமா? பார்த்தீங்களா? நம்மளே ஆமோதிக்க முடியுங்களா? நம்ம எதுக்கு இயேசுகிட்ட வந்திருக்கிறோம்? என் தேவையை பூர்த்தி செய்வாரா? பூர்த்தி செய்யலை அப்படின்னா நான் யாரை விட்டு போயிருவேன்? ஆமே, நம்ம ஒத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். கடந்த நாட்கள் ஒரு சகோதரியை குறித்து வருத்தத்தோடு சொன்னார்கள். அவர்களை ஒரு
சுவிசேஷம் சொன்ன ஒரு சகோதரி குடும்பமாக சர்ச்சுக்கு கூட்டி வந்து கொண்டு விட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இப்போ அந்த குடும்பம் திரும்பவும் பழைய இடத்துக்கே போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், என்ன காரணத்துக்காக போனாங்க, என்ன காரணத்துக்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டேன். வந்த காரணம் உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகம், அதனால தான் இயேசுகிட்ட வாங்க, இயேசுகிட்ட கடன் பிரச்சனை எல்லாம் செய்வார் மாற்றுவார் சொல்லி கூப்பிட்டு வந்த பாஸ்டர். ஆனால் என்ன நடக்கலை, கடன் பிரச்சனை மாறலை, அதனால போயிட்டாங்க. இதுதான் உண்மை. என் தேவை சந்திக்கப்படலை, அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டேன். அப்ப என் தேவையை சந்திப்பதற்கு தான் நான் every ஆண்டு வர்றேன், இயேசுவிடம் வர்றேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்து தங்களுடைய தேவை பூர்த்தியாகப்படாததுனால நிறைய பேர் இப்ப எங்க வரல, தேவனிடத்துக்கு வரல. நான் ஊழியம் செய்த கொலையன்கிற கிராமத்துல நாங்கள் இருக்கும்போது, நான் இப்போ உள்ள ஊழியம் பொறுப்பெடுக்கும் போது ஒரு 10-12 பேர் தான் இருந்தாங்க சபையில். அதுவும் வயசானவங்க தான். அவனுடைய பெரிய கிருபையினால ஊழியம் செய்ய ஆரம்பித்த பொழுது 70 விசுவாசிகள் கர்த்தர் அந்த கிராமத்திலே தந்தார். அந்த கிராமத்தில், லோக்கல் கிராமத்திலே தந்தார். இந்த சபை வளர்ச்சியை கண்டதான உலக மக்கள் சொன்னாங்க, சார் உங்க சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாரையும் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, பணக்காரனா மாத்திட்டீங்க. உங்களுக்கு அமெரிக்காலேருந்து பணம் வருது போலுக்கு, எல்லாரையும் பணக்காரனா மாத்திட்டீங்க. எப்படின்னு கேட்டேன். உங்க சர்ச்சுக்கு வரும்போது கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச லுக்கியும் கட்டிட்டு வந்தான். இன்னைக்கு வயதுல போறான், ஸ்பிளண்டர் ப்ளஸ்ல போறான், வீடு கட்டிட்டான், நீர் பால் காய்ச்சி நடத்திட்டு அப்படின்னு சொல்லிப்ப நாங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, நாங்களும் வந்தா எங்களையும் பணக்காரனா மாத்திடுறா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீ வந்து பாரு, நீ பணக்காரனா ஆகுறியா இல்லையான்னு வந்து பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அவங்க என்ன இந்த இயேசுநாதர் கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும், வண்டி கிடைக்கும், அடுத்தது வீடு கட்டலாம், அடுத்தது கல்யாணம் பண்ணி வைப்பார் மாஸ்டர், செத்தா அடக்கம் பண்ணிடுவாரு. இன்னும் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னா ஜோம் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துருவாரு, சோத்துறோம். பிள்ளைக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னா அதுக்கு ஜோம் பண்ணி சொல்ல மாட்டேங்க நடக்குதுல. சபையில வேற என்ன ஊழியம் நடக்குங்க, இதான் நடந்துட்டு இருக்கு. தோத்திரம் இல்லாம இல்ல, கர்த்தர் செய்கிறார். என்னுடைய அந்த ஊழியத்துல ஒரு இந்து குடும்பம் மருத்துவரால குழந்தை பாக்கியம் இல்லை என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு குழந்தைய பிறக்கான டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு இந்து குடும்பம் எங்க சபைக்கு வந்தாங்க. நாங்க அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அவங்க வந்து சேர்ந்த நேரம் 40 நாள் ஃபாஸ்டிங் ஓடிட்டு, 40 நாள் அந்த அம்மா ஜெபத்துக்கு வந்துச்சு. சோத்திரம். ஜெபம் பண்ணி முடிச்சு அடுத்த மாசத்துல செய்தி வருது, அந்த அம்மா கன்சீவ். சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அவங்க சொன்ன மாதிரி நடக்குது. சோத்திரம். குழந்தை பாக்கியம் கிடைச்சது. 9வது மாசத்துல அந்த அம்மா ஏற்றுக்கொண்டார்கள். ஞானசாமி நான் தான் கடல்ல போய் கொடுத்தேன். சோத்திரம். கடல்ல கொடுத்து 10வது மாசத்துல 9வது மாசம் முடியும் போது அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இப்ப அந்த ஊருக்கு என்ன சொல்லுது, இவனுக்கு ஆண் வாரிசே பிறக்காது. தோத்திரம். ஆண்டோட கிருபையினால அடுத்த கன்சீவ் அருமையான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க பாப்போம். அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த கோயிலுக்கு போன என்ன கிடைக்குது, குழந்தை கிடைக்குது, வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்குது, வண்டி இல்லாதவன் எல்லாம் வண்டியில பறக்கிறான், வாடகை வீட்டுல இருந்தவன் என்ன செஞ்சாக்கோ சொந்த வீட்டுக்கு போயிட்டான். 14 வீடுகள் 14 வருஷத்துல 14 வீடை டெடிகேட் பண்ணேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இயேசுவின் இடத்தில் எதற்காக சேருகிறோம் அப்படின்னு கேட்டா, என் தேவை பூர்த்தியாகும். ஆமெனா. என் தேவை பூர்த்தி ஆகிடுச்சுன்னா நான் போய் சொல்லுவேன், ஐயா நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு வீடு கிடைச்சது, நீயும் வா, உனக்கு என்ன கிடைக்கும், வீடு கிடைக்கும். நான் அந்த கோயிலுக்கு போனேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துட்டு, நீயும் வா, அது உனக்கு என்ன, உன் பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கும். எங்க இப்ப நான் இருக்கிற பழையகோட்டை தேவ சபையிலையும் பிடிச்சி விஷயத்தை சொல்றாங்க. தோத்திரம். எங்க சபைக்கு வாங்க, எங்க பாஸ்டர் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்க. இயேசுநாதர் என்னை காப்பாற்றிட்டு நான் வந்த நேரம் என்னமோ சொல்லி எங்க சபையில தொடர்ந்து வரிசையா கல்யாணம் நடந்துச்சு. தோத்திரம். அந்த கல்யாணம் எப்படி நடந்து பிறகு சொல்லுங்க. தோத்திரம். கல்யாணம் நடந்ததுனால இப்ப எனக்கு என்ன பேரு, எங்க சபைக்கு வந்தீங்கன்னா எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணி எப்படி செஞ்சுவாரு, கல்யாணம் பண்ணிச்சு. அப்படி ஒரு குடும்பம் வந்துச்சுங்க. 2-3 வாரத்துக்கு முன்னால ஒரு குடும்பம் வந்துச்சு. வந்த முதல் கோரிக்கையை பாஸ்டர் பிள்ளை கல்யாணம் பண்ணணும். நான் நம்ம சர்ச்சைக்கு வாங்கி இயேசுநாதர் தேடு, நீ தேடுனா அவர் எல்லாம் கூட தருகிற தேவன். சொல்லுங்க போவோம். நல்லவர். அப்போ இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல
சபைகளில பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் எதற்காக சேருகிறோம், நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்க தவறிடக்கூடாது. நான் எதுக்கு ஊழியத்துக்கு வந்தேன், என் கூட ஊழியத்துக்கு யான் வந்த பிறகு ஊழியத்துக்கு வந்த ஒரு தம்பி, நான் ஏன் ஊழியத்துக்கு வந்தேன்னா சம்பாதிக்கிறதுக்கு ஊழியத்துக்கு வரல. ஊழியத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும், நல்ல துட்டு கிடைக்கும், நல்ல வசதியா வாழலாம், அதுக்கு நான் ஊழியத்துக்கு வரவே இல்லை. அல்ல சொல்லுங்க. அப்படி நான் நினைச்சிருந்தா நல்ல உலகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அங்க வேலை செஞ்சு நல்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி நல்லா வாழ்ந்து இருக்கலாம். சம்பாத்தியம் பண்றதுக்காக நான் ஊழியத்துக்கு வரல, அவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக வந்தேன். சொல்லுங்க பாப்போம். என்ன டீமை பார்த்துட்டு இருந்த ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை, நானும் யாரா மாறணும், பாஸ்டரா மாறணும். அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், தம்பி என்ன நோக்கத்துக்காக நீ பாஸ்டரா மாற போற அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, உங்களை பாருங்க, வெள்ளை சட்டை தான், கருப்பு பேண்ட் தான், அயன் பண்ணாம ட்ரெஸ் போட மாட்டேங்க, பார்த்தீங்கன்னா எப்பவும் சந்தோஷமா இருக்கீங்க, அழகா பைபிள் தூக்கிட்டு ஊழியத்துக்கு போறீங்க, நானும் வந்தா இப்படி மாறிடலாம். நான் சொன்ன, தம்பி இந்த வெள்ளை சட்டையை அயன் பண்ணி போடுறதுக்கு உனக்கு மட்டும் தெரியுது, இந்த சட்டைக்குள்ள நான் பட்ட பாடு உனக்கு தெரியாது. அப்படிதானே ஜஸ்டினியா? நம்ம போடுற வெள்ளை சட்டையை தான் உலகம் பார்க்குது, உள்ள அனுபவிக்கிறது அத்தனை ஒருங்குகளையும் அவர் ஒருத்தர் தான் பார்க்கணும். சொல்லுங்க பார்ப்போம். ஊழியர்களாக இருக்கிறது ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன், நம்ம வீட்டுக்குள்ள கஞ்சியே குடிக்கல, நாம் வெளியே போகும்போது எப்படியே போவோம், சூப்பரா போவோம். நம்மளை பார்த்தா 10 பேர் புறப்படுமா, என்ன மாதிரி புறப்பாரு தோத்துறோம். நமக்கு தெரியும் வயிற்றுக்குள்ள என்ன இல்லை, கஞ்சி குடிக்காம தான் வெளியே போறோம். நான் சொல்லுவேன், என் அப்பனாகிய இயேசு அப்படிதான் வச்சிருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். ஏன் அப்படின்னா, நான் தேவனிடத்திற்கு வந்த நோக்கம் புசித்து குடித்து சுகமாய் வாழ்வதற்கல்ல, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. ஆண்டவர் யாக்கோபை கொண்டு சொன்ன வார்த்தையை வைத்துதான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். தேவனிடத்திற்கு நாம் ஏன் சேர வேண்டும்? இன்றைக்கு வேத புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். மார்க்கு 10:17 லூக்கா 18:18 வாசித்திருக்கிறேன். போகையில் ஒருவர் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். லூக்கா 18:18 வாசிங்க. அவரை நோக்கி, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான். அங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நான் என்ன நன்மை செய்யணும்னு கேட்டான், இங்க நான் என்ன செய்யணும்னு கேட்டான். இவன் ஆண்டவர்கிட்ட எதுக்கு வந்தான் கவனிக்கிறீங்களா? இந்த இவரை குறித்து சுவிசேஷத்தை எழுதினவர்கள் வித்தியாசமா எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் இருக்கும், ஒருவன் என்று இருக்கும். ஸ்தோத்திரம். அப்படி எப்படி இருக்கட்டும், பைபிள்ல அவன் ஐஸ்வர்யவான் என்பதை நம்ம உறுதி பண்ணிக் கொள்ளலாம். ஏனென்றால் இயேசுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட்ல தான் அவன் ஐஸ்வர்யவானுக்கு கன்ஃபார்ம் ஆகிறான். இவன் இயேசுகிட்ட எதுக்கு வந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜனங்கள் இயேசுவிடத்துக்கு வந்த நோக்கத்துக்காக அவன் வரல, திருமணத்துக்காக வரல, படிப்புக்காக வரல, வேலை வாய்ப்புக்காக வரல, வீடு கட்டி தருவார்னு வரல, நல்ல ஐஸ்வர்யமான ஆக்குவார்னு வரல. அவனுக்கு நோக்கம் அதுவே அல்ல. அவன் நோக்கம் என்ன? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள. இன்னைக்கு நான் மதிய வேளையில் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க இயேசுவை எதுக்கு தேடி வந்தீங்க? கன்ஃபார்மா? அப்படித்தானா? சொல்லுங்க பார்ப்போம். பாக்கியசாலிகள்னா, நாம் இயேசுவை தேடி வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு எது கிடைக்கணும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்படி நான் ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், நித்திய ஜீவன் கிடைக்கும் பாஸ்டர், ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் இந்த உலகத்துல எனக்கு என்ன செய்யப்படலாம், கிடைக்காம போகலாம். அதற்காக நான் யாரை விட மாட்டேன்? இயேசுவை விட மாட்டேன். சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் ஏராளமான பேர் நடந்தார்கள். சோதரன் பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் சொன்னது போல, இயேசு ஒருத்தர் ஒளி ஆரம்பிச்சாரு. 1:12 ஆச்சு, 12:70 ஆச்சு, 70 120 ஆச்சு. 120 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், 1:12:70. ஆனா இயேசு சிலுவையில சாகும்போது எத்தனை பேர் இருந்தாங்க?
அவர் மட்டும்தான் இருந்தார். யோவான் கீழே நின்னான். மொத்தம் இத்தனை பேர் இயேசு கூட இருந்தாலும் இயேசு தனித்து தான் நின்னார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவரே பதில் சொல்றார். யோவான் சுவிசேஷத்துல ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில சீஷர்ல பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? எத்தனை பேரை பார்த்து? 12 பேரை பார்த்து. அப்ப எத்தனை பேர் போயிட்டான்? 70 காலி. 70 பேரும் போயிட்டான், 12 மிச்சம். இப்ப ஏசு கேட்கிற, உனக்கும் போக மனசு இருக்கா? அப்படி என்ன அர்த்தம்? போகிறதா போ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்? நான் தனியா தான் வந்தேன், தனியா தான் அப்பாட்ட போகிறேன். சொல்லுங்க போவோம். அப்ப ஏன் போனா? 70 பேர் இயேசுவை கூட நடக்காம போன காரணம் என்னன்னா, இயேசு ஆரம்பத்துல ஊழியம் நல்லா செஞ்சார். என்ன செஞ்சாரு? வியாதியை சுகமாக்கினாரு. 3 நாள் பிரசங்கம் கேட்ட இலவச சாப்பாடு. சொல்லுங்க போவோம். இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டத்தை தச்சினையா கடைக்குடியில நடத்திட்டு பார்ப்போம். 3 நாள் பிரசங்கம் பண்ணுவேன். 3 நாள் பிரசங்கம் கேட்டா கடைசியில் சோறு கிடைக்குன்னு சொன்னா எத்தனை பேர் இருப்போம்? சொல்லுங்க ஜஸ்டினையா. அவரும் அவங்க வீட்டம்மாவும் வேணா இருப்பாங்க. அதுவும் அவர் பிள்ளைகள் இருக்கிற இவருக்கு ஒரு வேலையில 3 நாள் பிரசங்கத்தை இவர் பிரசங்கத்தை நான் கேட்கவா அப்படின்னு வீட்டை விட்டு இருக்கிறோம். தோத்துறோம். ஆனா அங்க பாருங்க 3 நாள் பிரசங்கம் பண்ண முடிச்சு ஏன் செஞ்சாரு? சோறு போட்டார். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. சீசனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏசு பேயை துரத்துறாரு, செத்தவனை உயிரோட எழுப்புறாரு, சோறு கிடைக்குது. அப்போ மட்டும் கிடைக்கல, கூட என்ன கிடைச்சது? நல்ல வேளை ஏசப்ப சிக்கன் போடாம போறேன். போகணும். நீ ஊழியர் கூட்டத்துக்குலாம் போனா முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்ன சாப்பாடு? தோத்துறேன். சாம்பார் அப்படின்னாலே பாதியில கூட்டத்தில் ஆளு காணாம போயிடும். சிக்கன் போட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏசப்ப மீன் போட்டாரு. அப்போ சீசர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் சாப்பாடு தர்றாரு, அற்புதம் நடக்குது, ரொம்ப ஜாலியான வாழ்க்கை. கொஞ்ச காலம் போன உடனே அவர் தன்னுடைய ஸ்டைலை மாற்றிட்டார். பிரசங்க ஸ்டைலையே மாற்றிட்டாரு. என்ன செஞ்சாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவைன்னு எப்ப ஆரம்பிச்சாரோ 70 காலி. சொல்லுங்க. இன்னைக்கு சபையில கூட்டம் ஏன் வரல? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்கு உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, கண்ணீர் உண்டு, அழுக உண்டு, துக்கம் உண்டு சொல்றதுனால தான் யார் வரமாட்டேங்க. நமக்கு கூட்டமே வரமாட்டேங்க. இங்க இன்னொரு இடத்துல கூட்டம் பெருகுதுன்னா அவங்க என்ன சொல்றாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள், உன்னை வாழாக்காமல் கீழாகாம மேலே போயிருவேன் அப்படி தோத்துறோம். இப்படி சொல்றதுனால பாஸ்டர் உங்களுக்கு பிரச்சனைமே பண்ணதில்லை. அங்க சூப்பர் இருக்கு கூட்டம். எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. இயேசு கூட நடந்தவங்க எல்லாம் பரலோகம் போனாங்க. ஆமெனா? நான் நம்புகிறேன். அவர் கூட நடக்கிறதுனால நானும் பரலோகம் போயிருவேன். பரலோகம் போன கூட்டம் எவ்வளவு? என்னுடைய மாமனார் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பைபிளை சார்ந்து தான் சொன்னார். பாஸ்டர், பரலோகத்துக்கு 2 பேர் தான் போவாங்க. பரலோகம் எத்தனை பேர் தான் போவாங்க? என்ன இப்படி சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு. நானே சபை நடத்தி 20 பேர் வச்சிருக்கேன், நீங்க 2 பேருங்க. கண்டிப்பா 2 பேர் தான் பாஸ்டர் பரலோகம். என்ன அடிஸ்தானத்தில் சொல்றீங்கன்னு கேட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எத்தனை பேர் புறப்பட்டாங்க? ஜஸ்டின் சொல்லும் போது 30 லட்சம் கணக்கு சொன்னார். எந்த கால்குலேட்டும் தெரியல. ஒரு தோராய கணக்கு வச்சுக்கோமே. சரி, 30 லட்சம் புறப்பட்டுச்சு. அது 6 லட்சம் புருஷர்கள். தோத்துறோம். கானானுக்குள்ள எத்தனை பேர் போனாங்க? கண்டம் தானே? 2 தானே போச்சு. அப்படின்னா 6லே 2 தான் பாஸ்டர் தேவைச்சு. இது இயேசு கிறிஸ்துவுடைய பாதை. இந்த பாதையில போற 2 தான் மேல போகும், மற்றதெல்லாம் கிடலாம் அப்படின்னு. அப்படின்னா எண்ணிக்கையில 2 இல்ல, இந்த 2 எண்ணிக்கையில உள்ள இருதயம் எவர்கிட்ட இருக்கோ அந்த 2 எண்ணிக்கையில உள்ள இருதயம் யோசுவாவிட்ட இருதயம் என்ன? தோத்துரும். காலேபிட்ட இருந்த இருதயம் என்ன? அந்த இருதயம் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருந்தா கன்ஃபார்மா கானானுக்குள்ள போயிடும். ஆமென். அல்லேலூயா. நல்ல விஷயம். இப்ப நம்ம இயேசு கிட்ட எதுக்கு வந்திருக்கிறோம்? நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஆமெனா? இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவினிடத்தில் நித்திய ஜீவனை அடையும்படி வந்துவிட்டு நித்திய ஜீவனை அடையாமலே உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சிருக்காங்க.
நான் ஊழியர்களாக இருக்கிறதுனால என்னையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். அடக்க ஆராதனை நடத்தும் போது நான் ரொம்ப பயப்படுவேன். அடக்க ஆராதனை நடத்தும் போது ரொம்ப பயப்படுவேன். ஏன் அப்படின்னா, செத்தவன் இயேசுக்குள்ள மரித்தானா மரிக்கலையான்னு யாருக்கு தெரியாது? தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஆனா நான் எப்படி அடக்கம் பண்ணணும்? காலகட்டம் பதில் பத்தியா எங்களுக்கு தெரியாத பிரசங்கம் அவனுக்கு தெரியும். இந்த சகோதரன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். மகிமையின் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது மறுரூபமா எழுப்புவார். நாங்க வாங்கி ஒரு அடக்காரம் நடக்குது. ஆனா உள் மனசு சொல்றே, பாஸ்டர் நீ போய் சொல்ற. உண்மைதானே? நான் ஒரு அடக்காரதனைக்கு போயிருந்தேன். அந்த மனுஷன் சாகும் போது அவர் தண்ணி அடிச்சு செத்தார். அடக்காரதனையும் தண்ணியில தான் இருந்துச்சு. ஒரே மழை அடிச்சு ஊத்துது. குழி தொன்னா தண்ணி அதை ஊத்துறது. வேற வழியே இல்லை. தண்ணி கடிச்சவன் தண்ணிக்குள்ள போட்டு மூடிட்டாங்க. ஆனா மூடும் போது ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம். ஆண்டவரே, நன்மையான ஐயாவை உடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அவர் மோடு இளைப்பாறை கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீ வரும் பொழுது இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு உம்மோடு கூட எடுத்துக் கொள்ளப்படும் மகம். எனக்கு ஒரு காலம் இருதயம் நினைச்சு தண்ணி அடிச்சு கண்ணு காண தண்ணி அடிச்சு தண்ணியில செத்து போனவன் எங்க போயிட்டாங்க? பரலோகத்தில் இருக்கிறான். அதை விட பெஸ்ட் தெரியுமா? ஆறுதல் கூட்டத்துக்கு வீட்டுல இருந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, அருமையான சகோதரன் தேவ தூதர்கள் மத்தியிலும் உலாவுகிறதை பார்க்கிறேன். ஊழியர்களா இருக்கிற நாங்க எங்க நிலைமை இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க செத்தா அடக்கம் பண்ணும் போது இந்த வார்த்தை நாங்க சொல்லலைன்னா நாங்க செத்தோம், போத்தோம். அடுத்த வாரமே எங்களுக்கு கமிட்டியை கூட்டி பேசினாங்க. இவருக்கு இப்படி உடனே அடக்காரதனை நடத்தி தெரியல. அதனால வேற வழி இல்லாம என்ன சொல்லணும், இவர் கர்த்தருக்குள் மரித்தார், இவர் பரலோகத்துக்கு வருவார். கால சத்தம் கேட்கும் போது இவர் உயிரோட. ஆனா ஒண்ணுங்கள்ல சொல்லித்தரேன், செத்தவனுக்கு கன்ஃபார்மா தெரியும் நான் எங்க போக மாட்டேன். ஏன்னா அவன் பண்ண அக்கிரமம் அவ்வளவு இல்ல. ஒருங்க கட்சி போட மாட்டான், கம்பெனி எடுக்க மாட்டான், பாஸ்டர் விரோதமாய் வாழ்றதே முழுக்க ஊழியக்காரங்க விரோதமா. சாகும் போது கூட அவர் 2 ஏசில செத்துருப்பான். அவர் கன்ஃபார்மா தெரியும். மூச்சு போகும்போது அந்த மூச்சு எங்க தான் போயிருக்கும்? பாதாளத்துக்கு போவாது. ஏசார் கடைசியில் அனுப்புவார், நரகத்துக்கு போகும். அவன் கன்ஃபார்மா கண்ணை மூடனவனே நரகத்தை பார்த்திருப்பான். நான் மட்டும் சொல்றேன், ஆண்டவரே அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறானப்பா, அந்த குடும்பத்துக்கு ஆறுதலா சொல்லித்தானே ஆகணும். அது வழி இல்லையே. இப்படி நான் சொல்றேன், நித்திய ஜீவனை அடையணும்னு வந்துட்டேன். அடையாம எங்க போக கூடாது? திருப்பி வரக்கூடாது. அவன் தானே கத்த நல்லவன். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். இந்த கடைசி நாட்கள் ஏன் இந்த செய்தியை நான் உங்க கூட பேசுறேன்னா, ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல ஜனத்திட்ட நீ இதை குறிச்சு பேசு. எல்லா இடத்துல பேசுறேன்னா, நித்திய ஜனத்தை இந்த உலகத்துக்கு நேராகவே திருப்பி விட்டார்கள். நீ சர்ச்சைக்குமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு வேலை தருவார், உனக்கு சப்பாத்தி தருவார். நான் இதெல்லாம் தரமாட்டான்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பா தருவார். சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் தந்தாலும் இது ஒன்றும் என்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்காது. என்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதை ஊழியர்களாக இருக்கிற நான் நம்முடைய திருச்சபைக்கு பிரசங்கம் பண்ணலைன்னா நாளைக்கு அவனே எழுப்பி சொல்லுவான், எங்க பாஸ்டரை சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிவிடுவான். அதனால நாம் நம்முடைய ஊழியத்துல இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? பாஸ்டர் எங்களுக்கு தான் தெரியுமே பாஸ்டர், ஸ்தோத்திரம். எங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை நீங்க சொல்லலாம், ஸ்தோத்திரம். இப்ப நான் இந்த அட்வைசத்தின் அடிப்படையில் இருந்து இந்த வாலிபன் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பதில் என்ன? கற்பனைகளை கைக்கொள். நம்ம என்ன எதை விட்டுட்டோம்? இன்னைக்கு விட்டுட்டோமா இல்லையா? விட்டுட்டோம். அது எங்க உள்ளது? அது பழைய ஏற்பாடு பாச சிலுவையோடு முடிஞ்சிட்டு. புதிய ஏற்பாட்டில் தான் என்ன கிடையாது? கற்பனையே கிடையாது. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, தோத்து நம்ம கற்பனையே விட்டுட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை அடைவது என்ன சொன்னாரு? கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. அப்ப நான் நினைக்கிறேன், நம்ம விட்டதே முத பிரச்சனை. கற்பனையை கடைபிடிக்கலைன்னா எது கிடையாது? சந்தோஷமா சொல்லுங்க, கிடையாதுல்ல. 10 கற்பனை சொல்லுங்க பார்ப்போம், கண்ணை மூடிட்டு. தெரியாதுல்ல எனக்கு. 10 கற்பனை நீங்க இப்ப கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலே நிச்சய ஜீவனை இழிச்சா
நம்ம அதை விட்டுட்டோங்க. 10 கற்பனை பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு பாஸ்டர். கிருபையின் காலம். இப்போ போயிட்டு நீங்க 10 கற்பனை கிடைக்கல. நான் சொல்லல, இயேசு சொன்னாரு கற்பனைகளை கை கொண்டால் எங்க போகலாம்? நிச்சய ஜீவனுக்கு போகலாம். அவன் உடனே சாதாரண ஆள் கிடையாது. கற்பனைனா என்னன்னு கேட்டான். இயேசு அதுக்கு அழகா பதில் சொல்றாரு. என்ன சொன்னார்? வாசிக்க பார்ப்போம். ஆரம்பத்தில் எங்க பிடிக்கிற ஆண்டவர்? ஏன் 10 கற்பனையில் முத கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு. ஆண்டவர் அதை விட்டுட்டாரு. எங்க வந்துட்டாரு? இப்போ 6வது கற்பனைக்கு வந்துட்டாரு. எடுத்த உடனே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்தது கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கனம் பண்ணுவாயாக. ரிவர்ஸ்ல இருந்து மேல போறாரு. அடுத்தது உன்னிடத்தில் அது கடைசி. இப்போ ஆண்டவர் கற்பனைன்னு கேட்ட உடனே கடைசி சப்ஜெக்ட் பிடிக்கிறாரு. ஏன் ஆண்டவர் இவன்றது கடைசியை தொட்டார்? ஒருவேளை முதல் இடத்தை பிடிச்சிருந்தா அவன் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கலாம். கடைசியில் பிடிக்கிற கொலை செய்யாத, விவசாயம் செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிபன்ட்ட இயேசு என்ன பதில் எதிர்பார்த்துருப்பாருன்னா, சரிப்பா நான் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கலாம். அவன் என்ன பதில் சொன்னா பாருங்க. அவன் இவைகள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இவைகள் எல்லாம் எதுக்கு எப்போது கடைபிடிச்சிருக்கிறேன்? நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு டேட்டு 15 2025 மார்ச் 15 இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சுக்கோங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இந்த கற்பனையை கடைபிடிச்சிருக்கிறோம்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லவே சொல்லுங்க. பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதி உண்டாயிடுச்சு. அவன் சொல்றான், சின்ன வயசுல இருந்து உங்களை சந்திக்க வர்ற வரைக்கும் நான் எதை கடைபிடிச்சிருக்கிறேன்? கற்பனையை கடைபிடிச்சிருக்கேன். நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இன்னை தேதி வரைக்கும் கற்பனையை கடைபிடிச்சிருக்கீங்களான்னு கேட்டா நம்மளால கை தூக்க. ஏன்? நமக்கே தெரியும் நம்ம கொலை பண்ணல, விபச்சாரமும் பண்ண மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு போய் சொல்றோம். பொய் சொல்லுவோம் சொல்லி பொய்ய சொல்லிடுறோம். ஒரு சின்ன உதாரணம், நான் பொய்ய சொல்ல மாட்டேன், நீங்க யாரும் சொல்ல முடியாது. சரிதானா? பாசமாவை கேட்க முடியல, பயமா இருக்கு. நீங்க தான் சொல்லிக் கொடுங்க. பாசமா இன்னைக்கு என்ன காலை சாப்பிட்டீங்க? சாப்பிடல, உண்மையை சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுக்கு பாசம் வர சோத்திரம், நல்லா இருக்கீங்களா? சோத்திரம், என்ன குழம்பு வச்சீங்க அப்படின்னு பாசமா கேட்கறான்னு வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு தான் கொஞ்சம் மட்டன் எடுத்து குழம்பு வச்சிருக்கீங்க. மாஸ்டர் அன்னைக்கு மாஸ்டமா வந்துட்டாங்க. நமக்குள்ள என்ன ஓடும்? சொல்ல முடியும். என்ன ஓடும் தெரியுமா? அடப்பா மனுஷா, நாங்களும் என்னைக்கு அத்தி பூத்து இன்னைக்கு தான் கொஞ்சம் கறி எடுத்து குழம்பு வச்சோம். இன்னைக்கு வந்து இந்த கேள்வியா வேற இப்ப என்ன செய்யணும்? கறி குழம்புன்னு சொன்னா வழி முடியுது. அச்சமா சும்மா அந்த ரசத்தை வச்சோம். என்ன வச்சோம்? நீ சொல்ல முடியல. அவ்வளவு முழுமையா சொல்லுதிய பரலோகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. நம்ம சொல்றதையே ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சிடும்? போய் சொல்லிடுறோம். அப்போ நம்ம சிறு வயசுல இருந்து என்ன கடைபிடிக்கல? கற்பனைய கடைபிடிக்கல. தோத்துறோம். இன்னைக்கு பைபிள் படிச்சேன் அப்படின்னு சொல்லணும், கை தூக்குங்கன்னு சொன்னா வேற வழி இல்லை. தூக்கலைன்னா இவன் நம்மளை தப்பா நினைச்சுப்பாரு. அவன் பாஸ்டர் நான் படிச்சுட்டேன் பாஸ்டர். உள் மனசு சொல்லுது, டே நீ போய் சொல்லுங்க, பைபிள் காலையிலிருந்து படிக்காம தானே உபாசத்துக்கு வந்திருக்க. ஆமேனா? தோத்துறோம். இப்போ ஆண்டவர் அந்த வாலிபன்ட்டு சொல்லும் போது அவன் சொன்னா, இப்ப சின்ன வயசுல இருந்தே கற்பனைய கடைபிடிச்சிட்டேன். உடனே என்ன சொல்லிருக்கணும்? வெரி குட், நீ எங்க போயிடலாம், பரலோகம் போயிடலாம் அப்படின்னு விட்டாரு. அவனை விடல. தோத்தம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வர என்ன வராது பாருங்க. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அவன் கேட்கிறான். அப்படின்னா அதையும் சொல்லிருங்க, ஃபில் பண்ணிட்டு எங்க வந்துருந்தேன்? பரலோகத்துக்கு வந்துருந்தேன், நிச்சய ஜீவனுக்குள்ள வந்துருந்தேன் அப்படின்னா. ஏசு சொன்னாரு, உனக்கு உள்ளத விற்று தரித்திரனுக்கு கொடு. சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இந்த வாலிபனுடைய பிரச்சனை என்ன? உங்களுக்கு தெரிந்தன சொன்ன வீட்டுக்கு போயிட்டான். எதுக்கு ஏசுட்ட வந்தான்?
நீங்க நானும் எதுக்கு ஏற்பட்டு வந்தோம்? இப்ப என்ன அடையாம போறான் வீட்டுக்கு, நித்திய ஜீவனை அடையாமலே போறான். ஆசை நிறைய இருந்துச்சு ஏற்பட்டு வரும்போது. நானும் சொல்லுவேன், நம்மோடு கூட இயேசுவை தொழுது கொள்ள ஆரம்பித்த அநேகர் இன்னைக்கு நம்ம கூட கர்த்தரை ஆராதிக்கல. அவங்க பின்னால போயிட்டாங்க, தேவனை விட்டு தூரம் போனாங்க. ஏன் போனாங்க? இயேசு சொன்ன வார்த்தை அவங்களால கிரகிக்க முடியல. இயேசு என்ன சொன்னது? உனக்குள்ளது எல்லாத்தையும் வித்து தரித்திரத்துக்கு கூடி. நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சபையில சொன்னேன். பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரி சொன்னா எப்படி பாஸ்டர் வாழ முடியும்? இயேசு எல்லாத்தையும் வித்து தரித்திரத்துக்கு கூடி சொன்னதுல ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். ஆண்டவர் அவன் இருதயத்தை தொட்ட பார்த்தார். இவன் ஹார்ட்ல என்ன பிரச்சனை இருக்குது, கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்கிறவன் அவ்வளவுதானப்பா, வித்து கொடுத்துருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நித்திய ஜீவன் பெற்றுவான். ஆண்டவர் வித்து கொடுத்துட்டுவான்னு சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், சங்கீதத்தில் இருக்குது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. தோத்திரம். அவர் ஒருத்தனையும் பட்டினி போடவே மாட்டார். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறக்காத தேவன், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்க அவர் எல்லாரையும் போஷிக்கிறார். நீ விற்று சொத்தை விற்றுதான் தனித்தனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. அவர் தனித்தனை ஐஸ்வர்யமான ஆக்குகிறார். அண்ணாள் சொல்லுகிறார், அவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமாக்குகிற தேவனாய் இருக்கிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்றெல்லாம் பாடுகிறார். சொல்லுங்க பார்ப்போம். அவன் ஆண்டவர் என்ன பாஸ்டர் சொன்னார்னா, அவன் ஹார்ட்டை தொட்டு பார்த்தார். அவன் ஹார்ட் எப்படி இருக்கு பார்த்தாரு. ஸ்தோத்திரம். அவன் ஹார்ட் எதுல நிறைஞ்சிருந்தது? தனக்குள்ள ஐஸ்வர்யத்தின் மேல் அவன் மனசை ஃபுல்லா வச்சான். பிரச்சனையே அதுதான். தோத்துறோம். கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது அவனால என்ன செய்ய முடியல, அந்த மனசு ஏற்றுக்கல. ஸ்தோத்திரம். நிறைய நேரத்துல நித்திய ஜீவனை இழந்து போகிற இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமா தான். சின்ன விஷயத்துல நித்திய ஜீவனை எழுதிருப்பான். நேற்றுக்கு நான் ஒரு பிள்ளை எக்ஸாம் எடுத்துட்டு வந்து பிள்ளையோட பேசிட்டு இருந்தேன். மேத்ஸ் எக்ஸாம் +2 எழுதியிருக்கிறான். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா எனக்கு மார்க் வராது, 80 மார்க் வருவதே கடினம். ஏமா நல்லதானே படித்தேன், நல்லதானே எழுதினேன். உடனே அவங்க சொன்ன பதில், எங்க டீச்சர் கிளாஸ் ஒழுங்கா எடுக்கல, எங்க டீச்சர் சப்ஜெக்டே பிடிக்கல பாஸ்டர், பிடிக்காத சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்டாங்க, நான் பரீட்சை எழுதினேன். ஜஸ்ட் மிஸ் தான் போயிடுச்சு. அவ இப்பவுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்பா அம்மா சொல்லிட்டா மார்க் எதிர்பார்க்காத. அவங்களுடைய கனவு என்ன? என் பிள்ளைய பிஎஸ்சி நர்சிங் போடணும், மேக்ஸ் இல்லைன்னா போக முடியாது. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன தவறுகளினாலே நாம் எதை இழந்து விடுகிறோம்? நித்திய ஜீவனை இழந்து விடுகிறோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ என்கிட்ட சேரு, என்கிட்ட நீ சேர்ந்தா நான் உனக்கு கொடுக்க போற கிஃப்ட் எதுதான்? எட்டர்னல் லைஃப் தான். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை வாசிக்க நமக்கு கொடுத்த நல்ல ஒரு வாக்கு தத்துவம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமே. அதுதான் தோற்றம். நம்ம என்ன கொடுத்திருக்கிறாரு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அப்படின்னா பாஸ்டர், நீங்க வாக்கு தத்தம் வருஷம் நம்ம உங்க சபைக்கு இந்த வருஷம் என்ன வாக்கு தத்தம்? இங்க இருந்தோம், யாருக்கும் தப்பு இல்லை. நான் மேல பார்த்துட்டேன். மேலே எபிரேயர் 12:1 இருக்குன்னு பார்த்தேன். கீழே ஏசாயா 61:7 தோத்திரம். இந்த வசனத்தை படிக்க பார்ப்போம். நானும் அதை தான் இந்த மாசம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். தோத்திரம். இது இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இதுல நித்திய ஜீவனுக்கு போற வசனம் இருக்கா? நம்ம எதை தேடுதல் தெரியுமா? வாக்கு தத்தம் தேடுறதே எங்கே தேடி இருப்போம். ஊழியக்காரங்களையும் நானும் சேர்த்து சொல்றேன். நிறைய பாஸ்ட் இருக்கீங்க. நம்ம மாசம் வாக்கு தத்தம் செய்து எங்க தேடுவோம்? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தாவீது கர்ண நிச்சயமான கிருபைகளை உனக்கு அருள்வேன். ஐயா, பழைய ஏற்பாட்டில் சொல்ல எல்லா வாக்கு தத்துவமும் பூமியின் ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளி கொடுக்கும். ஆமெனா? நான் புதிய ஏற்பாட்டில் என் அப்பனாகிய இயேசு சொன்ன ஒரு வாக்கு தத்துவம் பரலோகத்துக்கு கொண்டு வீசாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவருடைய
கான்செப்ட் என்னன்னா, இப்ப நீ பூமிக்குரியதற்காக என்னிடத்துக்கு வராத, பூமியினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்க்கா என்கிட்ட வராத. நான் என்கிட்ட வந்து நான் உனக்கு என்ன தருவேன்? நித்திய ஜீவனை தருவேன். எனக்குள்ள ஒரு கேள்வி, அப்ப ஏசப்பாட்ட வந்தா பூமிக்குரிய நன்மைகளை தரமாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு நான் வேதத்திலிருந்து ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்வது சரியா இருந்தா நீங்க ஏற்றுக்கோங்க, தப்புனா அப்படி விட்டுருங்க, அதை விமர்சிக்க வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை பிசாசு எங்க கொண்டு போனா? தேவாலயத்துக்கு உப்பிரிக்க மேல கொண்டு போய் நிப்பாட்டினா, மலையை உச்சி மேல் நிப்பாட்டின்னு சொன்னா உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து அவன் சொன்ன, இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சம்பத்து, சொத்து, சோத்திரம், வசதி, காரு, பைக்கு, பிளைட்டு, இதெல்லாம் யாருக்கு இருக்கு? சாத்தானுக்கு இருக்கு. அவன் சொல்றான், இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு, எனக்கு பிரியமா இருக்கிறவனுக்கு நான் என்ன செய்யறேன்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தோத்திரம். அப்படின்னா பிசாசால இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் முடியாதா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம், வீடு கட்டலாமா? கட்டலாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம், கார் வாங்கலாமா? வாங்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம், ஃப்ளைட் வாங்கலாமா? பிறகு இயேசுவை ஏற்றுக்கிறீங்க. நம்ம சுவிசேஷம் என்ன? ஐயா நீ வா, உன் கடன் பிரச்சனை இயேசு மாற்றுவார். நான் சொல்லல. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்ன பாதிச்சது? நல்ல ஸ்தோத்திரம், பட்ஜெட் போட்டிருக்காங்க. 37,500 கோடி சுய உதவி குழுவுக்கான கடன் வழங்க போகிறாங்க. மக்களை என்ன ஆக்க போறாங்க? நல்ல பட்ஜெட் அல்ல. நம்மளும் சோத்துறாண்டவர்கள் அடுத்த மாசமே அப்ளிகேஷன் போட்டு முதல்ல எனக்கு சாங்க்ஷன் லோன். இயேசு கிறிஸ்து இடத்துல வருகிற யாருக்குமே உனக்கு நான் கடன் தருவேன்னு சொல்லவே இல்லை, உனக்கு உலக ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? இதெல்லாம் அவன் கொடுத்துட்டு தானே இருக்கிறான். பிசாசு கொடுத்துட்டு தானே இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரன் யாரு? அம்பானி. அவங்க தான். அவங்க சர்ச்சுக்கா போறாங்க, ஏசுனாதே ஆண்டவரே ஆண்டவரே ஆராதிக்காங்க. அவன் ஒருத்தனையும் ஆராதிக்கிறான், அவன் குளத்துல முக்கி எந்திக்கிறான். தோத்திரம். புண்ணியில் எதிர முக்கி எந்திச்சா பரிசுத்தமாயினான்னு நினைக்கிறான். ஐயா, அவன் கையில எல்லாம் சொத்து இருக்குது. ஆனால் நான் இரவு பகல் தெய்வத்தை ஆராதிக்கிறேன். நான் இன்னும் எங்க தான் இருக்கிறேன்? வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த வாடகை வீடு என்றைக்கும் வாடகை வீடு தான். நிரந்தரமான நித்திய வீட்டுக்கு நான் போயிருவேன். அவனால சொல்ல முடியாது. அவன் சொந்த வீட்டிலே வாழ்ந்தாலும் அவன் போய் சேர போறது என்ன வீடு தான்? நிரந்தரமான வாடகை வீடு. சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலக நன்மையை தருவேன்னு சொல்லல அப்படின்னா, இத என்ன தேடாது இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கிறதுக்கு பிசாசால முடியும். ஆனால் பிசாசால கொடுக்க முடியாத ஒண்ண என்னை நம்பி வருகிற என்னிடத்தில் சேருகிறவருக்கு நான் கொடுக்க போகிறேன். சொல்லுங்க பார்ப்போம். அது நல்லவர். பிசாசு எங்கேயாவது நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லிருக்கானா? இல்ல, சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கே என்ன கிடையாது. அவன் போய் சேர போற இடம் நித்திய நரகம். அவன் வேணா சொல்லுவான், என்ன பின்னாலவா நித்திய நரகத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம கூட என்ன பேச விரும்புகிறார்? கடிகாரம் வேகமா ஓடிச்சு. நித்திய ஜீவனை நான் அடையணும். அடையிறதுக்கு இந்த வாலிபன்ட்ட சொன்னதுக்கு இந்த வாலிபன் இதை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. சரி, நம்ம இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம். நம்ம யார் கிடையாது, பணக்காரனே கிடையாது. நம்ம இருதையும் எதிரையும் இருக்காது. இருந்தாலும் இருக்கு. தோத்துறோம். 500 ரூபாய் இருந்தாலும் 5 நிமிஷம் காலியா இருக்கு. அதனால நம்ம இருதையும் பணத்திறமை இருக்காது. ஸோ நம்ம அதை ஈஸியா விட்டுருவோம். ஆனா நான் நித்திய ஜீவனை அடையணும்னு சொன்னா சோத்துறோம். பாஸ்ட் சர்ச்சை அடுத்த வாரம் அப்படின்னு சந்தேகம் அப்படின்னா 6ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. நான் அந்த சப்ஜெக்டை ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நித்திய ஜீவனை குறித்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன்.
சொல்லுகிறேன். அதனுடைய 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். சொல்றார், அழகா சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வாசித்த நிறைய இருக்கு. ஒரு வசனம் என்ன அப்படின்னா, அவர் பஸ்காவை புசிக்கும்படியாக சீஷரோடு ஆசைப்படுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. சீஷர் கேட்க, ஆண்டவரே நீர் பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறேன்? நான் நினைக்கிறேன் தோற்றம் இன்னைக்கு இந்த கொரோனாவுக்கு பிறகு தேவ பிள்ளைகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு வியாதி பெருகிச்சு, உங்களுக்குள்ள பெருகாது இருக்கட்டும் வராது இருக்கட்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நல்ல சொல்லுங்க பார்ப்போம். கொரோனா காலத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம் தெரியுமா? விசுவாசிகள் அவங்களுக்கு அவங்களே அப்பத்தையும் ரசத்தையும் வச்சு ஜோம் பண்ணி இது அப்போன்னு சொல்லி சாப்பிட்டுட்டாங்க. விசுவாசிகள் பாஸ்டர் கிடையாது, அவங்களே வீட்டுக்குள்ள அப்பத்தை வச்சு ரசத்தை வச்சு ஆண்டவரே மாம்சம் ரத்தம் நாங்கள் விசுவாசத்தை புசிக்கிறோம் செய்யலாம். எனக்கு இதுல கொஞ்சம் மாறுபட்ட கருத்து. இயேசு பஸ்காவை புசிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. சீஷர் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ண? சீஷர்கள் எங்கேயும் போய் ஆயத்தம் பண்ணிட்டாங்கல்ல, அல்லது வனாந்திரத்துல இயேசு அப்பத்தையும் மீனையும் கொடுத்த மாதிரி வனாந்திரத்துல உட்கார்ந்து இருக்கலாம்ல. பஸ்கா ஆசரிக்கணும் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு இடம் தேவை. சொல்லுங்க பார்ப்போம். அதுக்குன்னு இடம் தேவை. இயேசுடைய பதில் என்ன? நீங்கள் ஊருக்குள்ள போங்க, தண்ணீர் கூட சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷனை பார்ப்பீர்கள், அவனுக்கு பின்னால போ, அங்க போகும்போது அந்த வீட்டு எஜமான சந்திப்பீங்க, அவன்கிட்ட கேளு, போதகர் பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படியான இடம் எதுவும் கேளு. அவன் என்ன சொல்லுவான்? கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டை காண்பிப்பான். சொல்லுங்க, நித்திய ஜீவனை அடைவதற்கு தேவன் பஸ்கா என்கிற ஒரு பண்டிகை உள்ள கொண்டு வர்றாரு. அதை எப்படி அனுசரிக்க சொல்றாருன்னா, ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு அறை. அது சாதாரண அறைகள் எப்படின்னா, கம்பளம் முதலானவைகள் விரித்திருந்தது. ஸ்தோத்திரம். அப்ப நான் சொல்லுவேன், ஏன் திருவிருந்த ஆராதனை கம்யூனியன் சர்வீஸ்ல நம்ம வரும்போது ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால், இது ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். சொல்லுங்க பார்ப்போம். ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துல வந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதான மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணினாதான் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நிச்சயம் சொல்லுங்க போகும். சொல்லுங்க பார்ப்போம். நல்லவர் ஆண்டவர் சொல்லும் போது கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கப்பா, அங்க போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சீஷர்கள் போய் அப்படியே செய்தார்கள். அல்லேலூயா. நல்லவர். சரி, இப்ப இந்த திருவிருந்த ஆராதனையில மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனம். இந்த கணக்கின்படி பார்த்தா ஆர்சி திருச்சபையில இருந்து வந்தவங்க ஒரு நல்ல சொல்லுங்க. ரோமன் கத்தோலிக்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? தோற்றம். அம்மா வந்திருக்காங்க. வெரி குட். சரி, ஜிஎச்எல் வந்திருக்கீங்களா? யாராவது? வெரி குட். தோற்றம். நிறைய பேர் வந்திருக்கீங்க. சரி, பெந்தகோஸ்திலே பிறந்து வளர்ந்தவங்க தோற்றம். கத்த நல்லவன். இப்ப நான் கேள்வி, பெந்தகோஸ்திலையும் கம்மின் கொடுக்கீங்க, சிஎச்எலையும் கம்மின் கொடுக்காங்க, ஆர்சிலையும் கம்மின் கொடுக்காங்க, பிறகு இங்க வந்திய அங்க எடுத்தால் நிச்சயம் உண்டு இல்லையா? இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சொல்லுங்க. ஆட்சியில் என்ன சொல்லுவாங்க? திரு சரீரமாயிருக்கிறது. அவர் அதை தானே கொடுக்கிறாரு. இது திரு ரத்தமாயிருக்கிறது. அதை புசிச்சா எங்க போயிடலாம்ல? சொல்லுங்க பாட்டியம்மா. போகல பிறகு மெதுவாக போயிட்டு வந்திய நிலைத்திருந்த அங்க நிலைக்கல. நீங்க போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்குள்ள கேள்வி, நான் செல்விடத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன். திருவிருந்த ஆராதனை எடுத்துட்டா எங்க போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். அப்படின்னா அந்த சபையில் எடுக்கிறவங்க பரலோகம் போவாங்களா? பாஸ்டர் போவாங்களா? இப்படி கேள்வி கேட்டதா அடுத்த வருஷத்துக்கு அப்டேட் பண்ணுவீங்க.
பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணா நித்திய ஜீவன் உண்டு. அது எந்த சபையில் புதுசாக மாஸ்டர் ஜெயஜலை எடுத்தாங்க, ஆட்சியில் எடுத்தாங்க. மாம்சத்தை ரத்தத்தை தான் புசிக்கணும். இதற்கு ஆண்டவராகிய தேவன் பவுலை கொண்டு அழகாக ஒரு விளக்கத்தை எழுதியிருக்கார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எல்லாரும் வாசிக்கிறது தான். இப்போ நிறைய சபையில இந்த சப்ஜெக்டை வாசிக்காம விட்டாங்க. அல்லேலூயா, தோத்திரம். 11ஆம் அதிகாரத்துல பவுல் இந்த திருவிருந்தை குறித்து கொரிந்து சபைக்கு தான் எழுதுகிறான். வேற எந்த சபைக்கு எழுதலவன். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை, ஒப்புவிக்கப்பட்டதை, ஒப்புவிக்கப்பட்டதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. போஜன பண்ணி பின்பு பாத்திரத்தை எடுத்து இந்த இரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். இது வரைக்கும் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு பிறகுதான் சொல்லுகிறான், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில், அதுக்கு முன்னாடி சொல்ற எவன் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறானோ அவன் இந்த மாம்சத்தை குறித்து இரத்தத்தை குறித்தும் குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அப்படின்னா நான் எடுக்கிற திருவிருந்து ஆராதனையில அந்த மாம்சத்தை இரத்தத்தை நான் பானம் பண்ணும் போது என் கூட இருக்கிறவன் யார்? இதுக்கு பவுலை சொல்லுகிறான், பேய்களுடைய பாத்திரத்திலே வாய வச்சுட்டு இங்கே வந்து வாய வைக்கிறியா? அப்படி வச்சுட்டு அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க நினைக்கிறியா? இல்ல, நீ யோசி. நான் ஒரு ஆசி திருச்சபையில இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம் நானும். ஏன் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கேட்டா, அதிலே எல்லா தவறு செய்கிறவனும் அதிலே பங்கெடுக்கிறான். ஆனால் தேவன் பிரித்தெடுக்கப்பட்ட சபையில பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் அனுசரிக்கிறது. நீங்களும் நானும் திருவிருந்து ஆராதனை உள்ள வரும்போது பாஸ்டர்களுடைய தகப்பனார் உங்களை எல்லாம் அந்த சத்தியத்தில் நடத்திருப்பாங்க. நீங்க நடத்தப்படுறீங்க. திருவிருந்து சொன்னாலே நம்ம கூட என்ன வரும்? பயம். என்ன பத்தி நான் சொல்றேன், நடத்தல நான் பயப்படுறேன். ஆண்டவரே, இது இந்த ஆராதனை நடத்தி நான் சிக்ஷிக்கப்படக்கூடாது, நான் தண்டிக்கப்படக்கூடாது. இதை நான் நடத்துகிறதாக இருந்தால் எனக்கு ஒரு பிளஸிங் வரணுமே தவிர எனக்கு தண்டனையை நான் சந்திக்க கூடாது. எடுக்கிற ஜனங்களுக்கு ஜெபிப்பேன். இதில் எடுக்கிறவன் எல்லாருமே ஆசீர்வாதத்தை கண்டடைய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திருவிருந்து ஆராதனை சம்பந்தப்படுத்தி ஒரு 5 நிமிடம் மாத்திரம் எடுத்து கொடுக்குறேன். 2 மணிக்கு ஜெபம் முடிஞ்சிடும் எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு பிறகு உங்க முழுக்க வயிறு பசி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஏசப்பா கொடுத்த திருவிருந்து ஆராதனையில எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. சரிதானா? நான் தியானத்தை சொல்றேன். 12 பேருக்கு ஏசு அப்பத்தை எடுத்து விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்ததுல ஒருத்தன் பிசாசாமா அதானே இல்லையா? சாத்தான். ஒருத்தன் பிசாசா மாறிட்டான். இன்னொருத்தன் ஏசுநாதரே தெரியாதுட்டான். சபித்தா மட்டும் பரவாயில்ல, சத்தியம் பண்ணி சொல்ல ஏசுநாதர் தெரியாது. எதை எடுத்தவன்? ஞாயிற்றுக்கிழமை திரும்ப எடுக்க போறிய பார்த்துக்கோங்க. சபிச்சான். இன்னொருத்தன் துணியை வந்து போட்டு ஓடிட்டான். நிர்வாணமாய் ஓடினான். எனக்குள்ள ஒரு கேள்வி, கர்த்தர் கையில இருந்து நானாவது பாஸ்டர் கையில இருந்து அப்பதான் வாங்குறேன், அவன் டைரக்டா ஏசுநாதர் கையில அப்பத்தை வாங்குற மாதிரி கெதியே என்ன கெதி? துணியை வச்சு போட்டு ஓடுதான். ஒருத்தன் ஏசுநாதர் இல்லைன்னு சபிக்கிறான். இன்னொருத்தன் காட்டி கொடுத்துட்டு போறான். காட்டி கொடுத்ததான் பரவாயில்ல, அவன் வாழ்க்கை எப்படி முடிஞ்சது? தற்கொலை பண்ணி செத்துட்டான். எதை எடுத்தவன்? சப்ஜெக்ட் பாத்தீங்களா? நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பது வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நித்திய ஜீவனை நீ அடைவதற்கு திருவிருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த 12 அப்போஸ்தலர்கிட்ட யூதாஸ்ட இப்ப கூப்பிட்டு கேளுங்க, டேய் திருவிருந்து எடுத்துதான் எங்க இருக்கேன் இப்போ? நான் சொல்லுவேன், திருவிருந்து எடுத்துட்டேன் பரலோகம் போயில யாரும் நினைச்சிட வேண்டாம். கடைசி வரைக்கும் அழகான ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்கிறேன். முடிவு படைந்தோம் நிலை இருப்பவனே சொல்ல பார்ப்போம்.
இயேசு கிட்ட வர்றதுக்கு எதுக்காக நம்ம வரணும் அப்படின்னா நித்திய ஜீவனை அடையணும். அது அடையாம அவரை விட்டு நான் பின்னால போயிடக்கூடாது. சோப்படுவோமா? அட சொல்ற முயற்சிகள் படுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல மதிய வேளையில நான் நித்திய ஜீவனை அடைவதற்காகத்தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். இதை அடையாம உம்மை விட்டு நான் போக மாட்டேன். வேதத்துல ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தன்னுடைய மகனுடைய கொடிய பிசாசினால் என் மகள் வேதனைப்படுகிறாள் சொல்லி ஒரு அருமையான தாயார் இயேசுகிட்ட வந்தான். இயேசு அவளை கண்டுக்கிடல, இயேசு அவளுக்கு பதில் சொல்லல. ஆனா அவன் போகவே இல்லைங்க. அவன் திரும்ப திரும்ப இயேசுகிட்ட கூப்பிடுறான். இயேசுவே, எனக்கு இறங்கப்பா, என் பிள்ளைக்கு இறங்கும். அவன் சொல்ல, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. சோத்திரன், நீ என்ன நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்ன நாய்க்குட்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணு, என் பிள்ளையை சுகமாக்கு, என் பிள்ளையை சுகமாக்கு. நான் இந்த மதிய வேளையில் சொல்லுவேன், இயேசுவினிடத்தில் நான் வந்த நோக்கம் எதற்கு தெரியுமா? இந்த உலக நன்மைகளை பெற்றுவிட்டு போவதற்கல்ல, நித்திய ஜீவனை அடைவதற்கு வந்திருக்கிறேன். இதை பெறாம அவரை விட்டு நான் போக மாட்டேன். இதை பெறாம அவரை விட்டு நான் போகவே மாட்டேன். ஸ்தோத்திரம். யாக்கோபு இந்த உலக ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரிடத்தில் போராடி கேட்கல. ஆண்டவர், உலக ஆசீர்வாதத்தை நான் என் கைகளின் சம்பாத்தியத்தினால ஏராளம் சம்பாதிச்சுட்டேன். ஏகப்பட்ட பிள்ளைகள், ஏகப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம் பெருகிட்டு, வேலைக்கார எல்லாரும் பெருகிட்டாங்க. ஆனா நான் கேட்கிறது உலக நன்மைக்கு இல்ல, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். ஆண்டவரே, உம்மை விட மாட்டேன். நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதியில நான் உங்ககிட்ட வந்ததுக்கு, இந்த ஜெபத்துக்கு வந்த நோக்கம், நான் என் உலகத்தின் நன்மையை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போவதற்கு அல்ல, நித்திய ஜீவனை அடைவதற்கு தான் வந்திருக்கிறேன். இந்த நித்திய ஜீவனை உம்மிடத்தில் நான் அடையாதபடி உம்மை விட்டு நான் போகவும் மாட்டேன்ப்பா. அந்த ஸ்தோத்திரம். ரூத் தன்னோட மாமியை பார்த்து சொல்லுகிறா, ஸ்தோத்திரம், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க கூடாது. நான் வாழ்ந்த உங்க கூட வாழ்வேன், மரித்தாலும் உங்க கூட மரிப்பேன். ஏனென்றால் எனக்கு பெற்றேன் போதும், எனக்கு பெற்றேன் போதும். இந்த மத்திய வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவினிடத்தில் வந்த தேவ பிள்ளைகளே, இயேசுவினிடத்தில் நெருங்கிய தேவ பிள்ளைகளே, இயேசு தரப்போகிற அந்த நித்திய ஜீவனை ஒரு காரணம் வைத்தாலும் இழந்து போகாதபடி அதை அடைவதற்கு தீவிரப்படுவோம். அதை அடைவதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாய் சொல்லுவேன், ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நித்திய ஜீவனை அடைவதற்காக நான் மரித்திருந்தால் எழும்புவேன், உயிரோடு இருந்தாலும் அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு அந்த மகிமையில் எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்கிற நம்பிக்கையோடு கூட நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Thank you Lord.